சன் தொலைக்காட்சி நேயர்கள் அனைவருக்கும் இனிய காலை வணக்கங்கள். எல்லோரும் நன்றாக இருப்பீர்கள். இன்று 3/5/2025 சனிக்கிழமை, சித்திரை மாதம் 20ஆம் நாள், சஷ்டி திதி காலை 7:52 வரை. அதன் பிறகு சப்தமி திதி. புனர்பூசம் நட்சத்திரம் இன்று மதியம் 12:34 வரை. அதன் பிறகு பூசம் நட்சத்திரம். இந்த நாளின் ஒரு சிறப்பு அம்சமாக கிருத்திகை, உத்திரம், உத்திராடம் ஆகிய சூரியனின் 3 நட்சத்திரங்களில் பிறந்தவர்கள் எல்லோருக்குமே தாராபலமுள்ள மிகச்சிறந்த யோக நாளாக இந்த நாள் அமைந்திருக்கிறது. மேற்கண்ட 3 நட்சத்திரங்களில் பிறந்தவர்கள் ஒரு பொருளை விற்பதற்கோ வாங்குவதற்கோ அதன் மூலமான பணவரவுகளை அடைவதற்கோ இவர்களுக்கு உயரிய உன்னத நாளாக அமையும். அதைப் போலவே மேற்கண்ட 3 நட்சத்திரக்காரர்களுடைய வேலை, தொழில், வியாபாரம், விவசாயம் போன்ற அமைப்புகளில் புதிய ஏதேனும் ஒரு சுப விஷயத்தை முன்னெடுத்து செய்து அதன் மூலமாக வெற்றிகள், லாபங்களை அடையக்கூடிய நல்ல நாளாக அமைந்திருக்கிறது இன்று. அடுத்து 12 ராசிகளுக்கான இன்றைய ராசி பலன்களை பார்க்கலாம். மேஷராசிக்காரர்களுக்கு 4ஆம் இடத்துல அற்புதமான சந்திரமங்கல யோகம் ஏற்படுகின்ற ஒரு சிறப்பான நாளாக இந்த நாள் அமைஞ்சிருக்கு. ராசிநாதன் நீச்சத்தில் இருந்தாலும் கூட அவர் வளர்பிறை சந்திரனோடு சேர்ந்திருக்கக்கூடிய தன்மைகள் இப்போது மிகப்பெரிய ஒரு உன்னதமான தைரியம், தன்னம்பிக்கை போன்றவைகளை கொடுக்கக்கூடிய ஒரு மாற்றமுள்ள நாளாக இந்த நாள் அமைஞ்சிருக்குங்க. ஒரு சில மாதங்களாகவே அப்படி ஒன்றும் பெருசாக மேஷராசிக்காரர்களுக்கு நல்லது நடக்கலை அப்படிங்கிறதாங்க உண்மை. பொதுவாகவே நம்முடைய கோச்சார அமைப்புகளில் ராசிநாதன் வலிமை இழந்திருக்கின்ற அமைப்புகளில் பெரும்பகுதி நமக்கு முயற்சிகளே அப்படி ஒன்றும் பெருசாக கை கொடுக்கலையே என்ற மாதிரி தான் இருக்கும். அதிலும் குறிப்பாக வீடு வாகனம் சார்ந்த விஷயங்கள், அம்மா சார்ந்த விஷயங்கள்லாம் இப்போ மேஷராசிக்காரர்கள் ரொம்ப கஷ்டப்பட்டுக்கிட்டு இருக்கிறீங்க. சிலருக்கு வீடு விஷயங்களில் ஒரு மாதிரியான தடைகள், தடைக்கற்கள், வீடு கட்டிக்கிட்டு இருக்கிறவங்க எல்லாருக்குமே பணப்பற்றாக்குறை சம்மந்தப்பட்ட விஷயம், அல்லது ரொம்ப நாளாக வீடு வாங்கணும்னு நினச்சிக்கிட்டு இருக்கிறத எங்கேயாவது அட்வான்ஸை கொடுத்துட்டு அதுக்கப்புறம் அது பணத்தை பெரட்ட முடியாத ஒரு சூழ்நிலை, அல்லது வீடு சார்ந்த விஷயங்கள்லேயே ஒரு மனக்கவலைகள், ஃப்ளாட் வாங்குறது, நிலம் வாங்குறது என்பது மாதிரியாக ஒரு வில்லங்க அமைப்புகளில் போய் மாட்டிக்கொண்டு இருக்கக்கூடிய அத்தனை மேஷராசிக்காரர்களுக்கும் அதிலிருந்து வெளியே வரக்கூடிய முதல் ஆரம்ப வாரமாக இந்த வாரம் அமைஞ்சிருக்குங்க. மாணவர்களுக்கு கல்வி நிலைமைகள் ரொம்ப நல்லா இருக்கும். எதை படிக்கிறது, என்ன படிக்கிறது, இந்த இருக்க ஒரு உயர் படிப்பு நல்லா இருக்குமா, அல்லது இந்த துறையில் போகலாமா, அந்த துறையில் போகலாமான்னு ஒரே குழப்பம். அப்பா ஒன்று சொல்கிறாங்க, அம்மா ஒன்று சொல்கிறாங்க, ஸ்கூலில் டீச்சர்ஸு இவங்க வேறு மாதிரி கைட் பண்ணுறாங்க. நம்ம எதை தேர்ந்தெடுக்கிறது? சில இடங்களில் நமக்கு சுதந்திரம் இருக்குது, சில இடங்களில் நமக்கு சுதந்திரம் இல்லை. இந்த மாதிரி இளைய பருவ மாணவர்களாக இருக்கக்கூடியவர்களுக்கு இன்று நடக்கக்கூடிய சந்திரமங்கல யோகத்தின் விளைவாக எந்த கல்வியை, எந்த படிப்பை எங்கு படிப்பதற்கு தேர்ந்தெடுப்பது, ஹாஸ்டலில் போய் தங்கி படிக்கலாமா, வெளிநாட்டுக்கு போகலாமா, வெளிமாநிலத்திற்கு போகலாமான்னு மாணவ கண்மணிகளுக்கு இருந்து வந்த குழப்பம் கூட இந்த வாரத்திலேயே தீரக்கூடிய அளவிற்கு அருமையான ஒரு வழிகாட்டுதல் கிடைக்கக்கூடிய ஒரு நல்ல ஒரு வாரமாகவும் அந்த வாரத்தினுடைய முதன்மை நல்ல நாளாகவும் இந்த நாள் கண்டிப்பாக அமைஞ்சிருக்கும். இதுக்கு அடுத்தடுத்து ஒரு சில வாரங்களுக்கு பிறகு இந்த ராசிநாதனுடைய நீச்ச நிலைமை விலக போகிறதுனால மேஷராசிக்காரர்களுக்கு பெரிய துன்பங்கள், கஷ்டங்கள் எதுவும் இல்லாத ஒரு நல்ல வாரமாகவே இந்த வாரம் அமைஞ்சிருக்கு. 6-12ஆம் இடங்களில் ராகு கேதுக்கள் இருப்பதும் ஒரு மிகப்பெரிய ஒரு நல்ல அமைப்பு. எதிர்ப்புகள் விலகக்கூடிய தன்மைகள், சிறிய சிறிய பிரயாணங்கள் இந்த வாரத்தில் வந்தாலும் கூட அந்த பிரயாணங்களின் மூலமாக மேன்மைகள் இருக்கக்கூடிய, சகோதரர்களின் மூலமாக நன்மைகள் கிடைக்கக்கூடிய ஒரு அற்புதமான மாற்றம் நிறைந்த நல்ல நாளாகவே அமைஞ்சிருக்குங்க மேஷராசிக்காரர்கள் எல்லோருக்குமே இன்றைக்கு. ரிஷபராசிக்காரர்களுக்கு 3ஆம் அதிபதியான சந்திரன் 3ஆம் இடத்திலேயே வலுவான ஒரு நிலைமையில் இருக்கிறார். நல்ல அறிமுகங்கள், நல்ல லட்சியத்தை அடைவதற்கான முயற்சிகள் பலிக்கக்கூடிய தன்மை என ஒரு சிறப்பான ஒரு துவக்கமாகவே இந்த நாள் கண்டிப்பாக இருக்குங்க. இந்த பலன்கள் இன்னும் ஒரு 3-4 வார காலத்திற்கு அப்படியே நல்ல விதமாக நடக்கக்கூடிய தன்மைகள் உண்டு. பொதுவாகவே 3ஆம் இடம் வலுத்திருந்தாலே நல்ல வாய்ப்புகள் வருங்க. அதாவது ஏற்கனவே தவற விட்ட வாய்ப்புகள். பொதுவாக இளைஞர்களுக்கு அந்தந்த காலகட்டத்தில் பார்த்திங்கன்னா ஒரு சின்ன ஏக்கம் இருக்கும். போன வருஷம் ஒரு நல்ல சான்ஸ் கிடச்சிது, அதை நான் டக்குன்னு விட்டுட்டேன், இது இவ்வளோ பெரிய வாய்ப்புன்றது தெரியாமல் நான் ஒரு விளையாட்டுத்தனமாக இருந்து விட்டேன் என்கின்ற மாதிரியாக சில நேரங்களில் ஒரு குழப்பம் இருக்கும் இல்லையா. மறுபடியும் இந்த மாதிரி சான்ஸ் வருமா வரலையான்றதே தெரியலையே, வந்தாலும் அது எப்படி வருமோ என்னன்னு தெரியலையே என்கின்ற மாதிரியான ஒரு நிலையில் இருக்கக்கூடியவர்கள் எல்லோருக்குமே மீண்டும் இந்த வாரத்திலேயே ஒரு நல் வாய்ப்புகள் கிடைக்கக்கூடிய யோக நாளாக இந்த நாள் அமைஞ்சிருக்கு.
தம்பி தங்கைகளால் கொஞ்சம் மன கஷ்டத்தை அடைந்தவர்களுக்கு, ஒரு நடுத்தர வயதில் இருக்கக்கூடியவர்களுக்கு தம்பிக்கு ஒரு வாழ்க்கை வச்சு கொடுத்தேன், தங்கச்சிக்கு ஒரு வாழ்க்கை வச்சு கொடுத்தேன், ஆனால் அவங்க அதை சரியாக புரிஞ்சிக்காமல் அதை அப்படி கைவிட்ட நிலைமையில் அந்த இடத்துல ரொம்ப சிக்கல்களாக இருக்கிறாங்க. ஒரு அண்ணன் அக்காலாக இருந்து கொண்டு என்னுடைய குடும்பத்தையும் பார்த்துக்கிட்டு எவ்வளோ நாளைக்கு தான் தம்பி தங்கச்சியையும் பார்க்கறது என்கின்ற மாதிரியாக பொறுப்புள்ள அண்ணன் அக்கால்களாக இருக்கக்கூடிய ரிஷபராசிக்காரர்கள் எல்லோருக்குமே தம்பி தங்கைகளின் மூலமாக நல் அமைப்புகள் உருவாகக்கூடிய, அவங்ககிட்ட இருந்து சாதகமான பதில்கள் வரக்கூடிய சிறப்பு நாளாக இந்த நாள் அமைஞ்சிருக்கு. சிகப்பு நிற கட்டிடங்கள்னு சொல்லப்படக்கூடிய ஒரு கோர்ட்டு கேஸுங்களுக்கு தாவாக்கள், ஒரு போலீஸ் நிலையத்துக்கு போனேன், ஒரு கோர்ட்டுக்காக அலைஞ்சிக்கிட்டு இருக்கிறேன், ரொம்ப நாளாக இந்த வில்லங்க கேஸுகள் இருக்குது என்கின்ற மாதிரியான அலைச்சல்களின் மூலமாக கொஞ்சம் நொந்து போயிருக்கக்கூடிய ரிஷபராசிக்காரர்களுக்கு கூட இந்த வாரத்திலேயே ஏதேனும் ஒரு சுமூகமான தீர்வுகள் அல்லது தீர்ப்புகள் வரக்கூடிய தன்மை, மாற்றங்கள் இருக்கக்கூடிய அமைப்புகள் இப்போது கண்டிப்பாக உண்டு. எந்த ஒரு சூழ்நிலையிலையும் நெருப்பு சார்ந்த தொழில் அமைப்புகளோடு போராடி கொண்டிருப்பவர்கள், ஒரு சிறிய அளவில் தான் கடை வச்சிருக்கிறேன், இந்த நெருப்பு சார்ந்த தொழில் அமைப்புகளில் தான் இருக்கிறேன், டீ கடை மாதிரியோ பால் கடைகள் மாதிரியோ அல்லது வேறு விதமான உணவகங்கள்னு சொல்கிறோம் இல்லையா, பதப்படுத்த உணவகங்கள், ஃபாஸ்ட் ஃபுட் உணவகங்கள் நடத்தக்கூடியவர்கள் எல்லாருக்குமே இந்த நாளிலிருந்தே ஒரு மிகப்பெரிய வருமானங்கள் கிடைக்கக்கூடிய அமைப்பும் இருக்கின்ற ஒரு நல்ல உன்னதமான நாளாகவே இந்த நாள் அமைஞ்சிருக்குங்க. கலைத்துறை போன்ற அமைப்புகள், ஒரு மீடியாவில் ஊடகத்துறையில் சாதிக்க வேண்டும் என்கின்ற நிலைகள் அல்லது பிரபலமாக வேண்டும் என்கின்ற எண்ணத்தில் உழைத்து கொண்டிருக்கக்கூடிய இளைய பருவத்து ரிஷபராசிக்காரர்கள் எல்லோருக்குமே நல் அறிமுகங்கள், நல் வாய்ப்புகள் கிடைத்து அதை நீங்கள் அப்படியே உபயோகப்படுத்தக்கூடிய சிறப்பு நல்ல நாளாக அமைஞ்சிருக்குங்க ரிஷபராசிக்காரர்கள் எல்லோருக்குமே இன்றைக்கு. மிதனராசிக்காரர்களுக்கு 2ஆம் இடத்தோடு வளர்பிறை சந்திரன் செவ்வாயோடு சேர்ந்திருக்கக்கூடிய நல்ல யோக நாளாக இந்த நாள் அமைஞ்சிருக்கு. பண விவகாரங்களில் இதுவரைக்கும் இருந்து வந்த குழப்பங்கள் தீரக்கூடிய நாளாக இந்த நாள் அமையும். இதில் பணம் சம்பாதிக்க முடியல, அதில் பணம் சம்பாதிக்க முடியல, அல்லது ஏற்கனவே பணம் சம்பாதித்து சேர்த்து வைத்திருந்த ஒன்றில் போயிட்டு இந்த இடத்துல மாமன் மச்சான் இந்த மாதிரியான உறவுகள் பேச்சை கேட்டு இதில் போய் இன்வெஸ்ட் பண்ணேன், அது அப்படியே போயிடுச்சு அல்லது போயிடுமோன்ற ஒரு நிலைமைகளில் இருக்குது. பங்குச்சந்தை கை கொடுக்கல, அது கை கொடுக்கல, இது கொடுக்கல, ஒரு இருக்கிறத விட்டுட்டு பறக்கிறத பிடிச்ச ஆசையில் போய் இந்த மாதிரியாக சிக்கி கொண்டேன் என்கின்ற அளவில் பண விவகாரங்களில் மன அழுத்தத்தில் இருக்கக்கூடிய அத்தனை மிதனராசிக்காரர்களுக்கும் உங்கள் பணம் எங்கேயுமே போயிடாது, கண்டிப்பாக திரும்பி வரும் என்கின்ற நம்பிக்கை வார்த்தைகள் கிடைக்கக்கூடிய ஒரு யோக நாளாக இந்த நாள் அமைஞ்சிருக்கு. இந்த வாரத்திலேயே இழந்த பணம் திரும்ப வரக்கூடிய அமைப்புகள் நிச்சயமாக மிதனராசிக்காரர்கள் எல்லோருக்குமே உண்டு. மிதனராசிக்காரர்களுக்கு பெரிய சோகங்கள் எதுவும் இப்போதிலிருந்து இல்லவே இல்லை. அடுத்தடுத்து மாறக்கூடிய கிரக மாற்றங்களாக இருக்கட்டும் அல்லது வேறு சில நிலைகள், கோச்சார நிலைகளிலேயே பெரிய அளவில் மாற்றங்கள் வரப்போகுதுன்றதுனால வருமானம் சார்ந்த விஷயங்கள் இனிமேல் குறைவாகவே இருக்காது. ஏன்னா இன்னும் சில நாட்களில் மாறக்கூடிய குரு மாற்றம், ராகுகேது மாற்றம் போன்றவைகள் உங்களுக்கு சாதகமாக இருக்கின்ற தன்மை இருப்பதால் எதை பற்றியும் கவலைப்படாமல் ஒரு குடும்பம் நன்றாக இருக்கும். வருமானம் நிலைத்த வருமானம் வரும். மாசமானால் இவ்வளவு தான் வருமானம்னு எனக்கு கன்ஃபார்மாக தெரிஞ்சால் கூட அதுக்குள்ளேயே நான் எதையும் வச்சுக்கவுங்க, ஆனால் ஒவ்வொரு மாதமும் ஏற்ற இறக்கமாக இருக்கிறதே என்கின்ற தன நிலைமைகள் சரியில்லாமல் இருக்கக்கூடிய மிதுனராசிக்காரர்களுக்கு நிரந்தரமான போதுமான வருமானங்கள் வர ஆரம்பிக்கின்ற ஒரு முதன்மை நாளாக இந்த நாள் அமைஞ்சிருக்குங்க. இது இன்னும் ஒரு 3 வார காலத்திற்குள்ள ஒரு ஸ்டாண்டர்டு இன்கம் வரக்கூடிய மாற்றங்கள் கண்டிப்பாக உங்களுக்கே தெரியும் என்கின்ற அளவுக்குள்ள தான் இப்போ கிரக மாற்றங்கள் இருந்து வருகிறது. அடுத்தடுத்து வரக்கூடிய அமைப்புகளின் மூலமாக ராசி சுபத்துவத்தை அடைப்போவதால் கடந்த காலங்களில் எங்கெங்கெல்லாம் வாக்குறுதியை நிறைவேற்ற முடியாமல் போச்சோ, ஒரு ஃப்ரெண்டுக்கிட்ட சொன்னது அல்லது கீழ்நிலையில் மேல்நிலையில் இருக்கிறவங்ககிட்ட இதை நம்ம செஞ்சிடறேங்க, இதை நான் முடிச்சிடுறேங்க என்கின்ற மாதிரியாக ஒரு வாக்குறுதியை கொடுத்து அதன் மூலமான கெட்ட பேர் சம்பாதிச்சிருக்கிறவங்க, சொன்னாருங்க இவர் செய்யவே இல்லைங்க என்கின்ற மாதிரியான நிலைமைகள் இருந்தவர்கள் எல்லோருக்குமே உங்களுடைய வாக்குறுதியை நிறைவேற்றக்கூடிய தன்மைகள் கண்டிப்பாக உண்டு. இளைய பருவத்தினர் எல்லாருக்குமே இந்த வாரத்திலேயே திருமண உறுதிகள் கிடைக்கக்கூடிய அமைப்போல் இருக்குங்க. வரன் பார்த்துக்கிட்டே போய்கிட்டே இருக்கிறாங்க, ஆனால் எந்த விதமான வரணும் ஒன்று இவருக்கு பிடிக்கல அல்லது இவங்க வந்தவங்களுக்கு பிடிக்கல என்கின்ற நிலைமைகள் எல்லாமே மாறி குடும்பம் அமைவதற்கான ஆதார விஷயங்கள், ஆதார கட்டமைப்புகள், திருமண நிச்சயார்த்தம் போன்றவைகள் இந்த வருடத்திலேயே திருமணம் நடப்பதற்கான அமைப்புகள் எல்லாம் மிதுனராசிக்கார ஆண் பெண் இளைய பருவத்தினர் அனைவருக்கும் உருவாகக்கூடிய நல்ல முதன்மை நாளாக அமைஞ்சிருக்குங்க இன்றைக்கு. கடகராசிக்காரர்களுக்கு ராசிநாதன் சந்திரன் ராசியிலேயே இருந்து மங்கள யோகத்தோடு இருக்கக்கூடிய நல்ல மாற்றங்கள் வரக்கூடிய ஒரு சிறப்பு நாளாக இந்த நாளை சொல்லலாம்.
யோக நாளுங்க இந்த நாள். எல்லா விதத்திலையும் மனச்சங்கடங்கள், அதாவது மனக்கஷ்டம் பணக்கஷ்டம் எல்லாமே தீர ஆரம்பிக்கின்ற யோக நாளாகவே இந்த நாள் அமையும். குறிப்பாக இன்னும் விடியல் காணோமே, இன்னும் சில நிலைகளில் எந்த விதமான மாற்றங்களும் இல்லையே என்கின்ற ஒரு பரிதவிப்பு உணர்வுகளில் இருக்கக்கூடிய அத்தனை ஆயில்யம் நட்சத்திரக்காரர்களுக்கும் 2, 3, 4ஆம் பாதங்களில் பிறந்திருக்கக்கூடியவர்கள் எல்லாருக்குமே நல் மாற்றங்கள் வர ஆரம்பிக்கின்ற நாளாக இந்த நாள் அமைஞ்சிருக்கு. பூச நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு பெரிய சோதனைகள் இப்போது இல்லை என்பதை உறுதியாக சொல்லிடலாம். எதையும் சமாளிக்க முடியும் என்கின்ற தன்னம்பிக்கை அவர்களுக்கு வந்துவிட்டது. ஆனால் ஆயில்யம் 3, 4ஆம் பாதங்களில் பிறந்தவங்களுக்கு இன்னும் அதற்கான ஒரு ஃபீல் என்று சொல்லப்படக்கூடிய உணர்வுகள் வரவில்லை என்பது தான் உண்மை. கடந்த காலத்தில் மனக்கஷ்டம் பணக்கஷ்டம் எல்லாவித அமைப்புகளிலையும் பணி அழுத்தம் போன்றவைகளில் இருந்தவர்களுக்கு நல் மாற்றங்கள் வர ஆரம்பிக்கின்ற நாளாக இந்த நாள் அமையும். கஷ்டம் டக்குன்னு வந்துடுங்க, நல்லது படிப்படியாக தாங்க நடக்கும். அதுதாங்க உண்மையிலே ஒரு வாழ்வியல் விதி. அந்த அமைப்பின்படி இனிமேல் கடகராசிக்காரர்கள் நன்றாக இருக்க போகிறீர்கள். ஆஃபீஸில் இந்த விஷயம் நடந்து போச்சு, அந்த விஷயம் நடந்து போச்சு, ஆஃபீஸில் இது தேவையற்ற ஒரு அமைப்புகளில் நானும் போய் சிக்கிக்கிட்டேன், இந்த மாதிரியானவர்களுக்கு அலுவலகத்திலேயே நல்ல மாற்றங்கள் வரப்போகுது. குடும்பத்தில் கூட பாருங்கள், இந்த இடத்துல நான் இந்த மாதிரி பேசியிருக்கக்கூடாது, இந்த இடத்துல நான் ஒரு முடிவு எடுத்திருக்கக்கூடாது, நான் தான் கொஞ்சம் இருந்தாலும் அதை வெளிப்படையாக ஒத்துக்கிறது எனக்கு தயக்கமாக இருக்கிறது, இந்த மாதிரி மனதுக்குள் மருகுகிறவர்னு சொல்கிறோம் இல்லையா, இந்த இடத்துல லேசாக தப்பு பண்ணிட்டோமே என்கின்ற மாதிரியாக தன்னைத்தானே சுய பரிசோதனை செய்து கொள்ளக்கூடிய அளவிற்கு இன்றைக்கு நல்ல மாற்றங்கள் கண்டிப்பாக வரும். ஒரு 2 வருஷமாகவே எதுவுமே நடக்கலை, எனக்குன்னு ஒரு அதிர்ஷ்டமே இருக்கா இல்லையான்றது கூட எனக்கு ஒரு டவுட் ஆகி போச்சு, இந்த அளவுக்கு ஒரு சோதனைகள் வரும் என்கின்ற மாதிரியாக வயதிற்கு ஏற்றாற் போல கடுமையான மனவேதனையை அனுபவித்து கொண்டிருந்த அத்தனை கடகராசிக்காரர்களுக்கும் சிறப்பான முன்னேற்றங்கள், சிறப்பான மாற்றங்கள், சிறப்பான அறிமுகங்கள் கிடைக்கக்கூடிய ஒரு சிறப்பு நல்ல நாளாகவே இந்த நாள் கண்டிப்பாக அமைஞ்சிருக்குங்க. நல்ல போன மரியாதை திரும்ப வரக்கூடிய தன்மை, போன கௌரவத்தை, இழந்த கௌரவத்தை, எந்த இடத்துல ஒரு வாக்கு சாமர்த்தியத்தினால இது பண்ண முடியாமல் போச்சு அல்லது வாக்கை நிறைவேற்ற முடியாமல் போச்சு என்கின்ற மாதிரியாக இருந்தவர்கள் எல்லாருக்குமே நல்ல விதமான அமைப்புகள் மறுபடியும் உருவாகி, பரவாயில்லை இவர் முன்னேறி விட்டார், முன்னேறிட்டு வந்துகிட்டு இருக்கிறார், இனிமே இவரை நம்பலாம் என்கின்ற மாதிரியாக பிறர் மத்தியில் உங்களுடைய இமேஜ் அப்படியே மீண்டும் நல்லபடியாக எடுபடக்கூடிய, எதிலும் நன்மைகள் நடக்க ஆரம்பிக்கின்ற முதன்மை நாளாக அமைஞ்சிருக்குங்க. கடகராசிக்காரர்கள் எல்லோருக்கும் வயதிற்கு ஏற்றாற் போல இன்றைக்கு. சிம்மராசிக்காரர்களுக்கு 12ஆம் அதிபதியான சந்திரன் இன்றைக்கு மங்கள யோகத்தோடு 12ஆம் இடத்திலேயே வளர்பிறை சந்திரனாக அற்புதமாக அமைஞ்சிருக்கிறார். குறிப்பாக வெளிநாடு வெளிமாநிலம் போன்ற தூர இடங்களில் இருக்கக்கூடிய அத்தனை சிம்மராசிக்காரர்களுக்கும் இருக்கிற இடத்திலேயே நல்லது நடக்கக்கூடிய யோக நாளாக இந்த நாள் அமையும். பெரிய அளவில் கண்டிப்பாக சோதனைகள் இருக்காது. அப்பா அம்மாவை பார்க்க முடியல, மனைவி கணவரை பார்க்க முடியல, ரத்த சொந்த உறவுகளை பார்க்க முடியல என்கின்ற கவலைகள் இருந்து ஒரு தனியாக இருக்கிறனே என்ற மாதிரியான ஒரு கவலைகள் தான் இருக்குமே தவிர வேறு எந்த விதமான மன அழுத்தங்களும் கஷ்டங்களும் இல்லாத அமைப்பாக இந்த நாள் கண்டிப்பாக தாய் தமிழகத்தை விட்டு பிறந்த ஊரை விட்டு வெளியே இருக்கக்கூடிய அத்தனை சிம்மராசிக்காரர்களுக்கும் நடக்கக்கூடிய நல்ல நாள். இங்கே இருக்கிறவங்களுக்கு என்ன நடக்கும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, பயணங்களின் மூலமாக மேன்மைகள் இருக்கக்கூடிய தன்மைகள் இன்றைக்கு உண்டு. அவரவருடைய பிறந்த ஜாதக தசாபுக்தி அமைப்பிற்கு ஏற்றாற் போல இந்த வாரத்திலேயே ஏதாவது ஒரு பயணம், சிறு குறு பயணம்னு சொல்லுவோம் இல்லையா, ஒரு மாவட்டம் விட்டு மாவட்டம் போகிற மாதிரியாவது ஒரு பயணத்தின் மூலமாக டக்குன்னு ஒருத்தரை போய் பார்த்துட்டு வந்துடுவோம், ஒரு அண்ணனையோ ஒரு அப்பா மாதிரி அல்லது மாமன் மச்சான் மாதிரி அல்லது அறிமுகம் தற்போது ஆன அல்லது ஒரு நிலையில் அவர்கிட்ட இருந்து ஒரு உதவியை கேட்பதற்காக ஃபோனில் பேசினா சரியாக வராது, இவரை போய் நேரில் போய் பார்த்துட்டு வந்துடும்ன்ற மாதிரியான ஒரு பயணத்தின் மூலமாக அந்த பயணம் முடிகின்ற நேரத்தில் நல்ல மாற்றங்கள் ஏற்படக்கூடிய ஒரு சிறப்பு யோகமுள்ள நாளாக இந்த நாள் அமைஞ்சிருக்கு. இந்த பலன் இந்த வாரத்திற்குள்ளேயே சிம்மராசிக்காரர்களுக்கு நடக்கக்கூடிய அமைப்புகள் கண்டிப்பாக உண்டு. செலவுகள் இப்போது இருக்கும், நல்ல செலவுகள் இருக்கும். செலவுகள் இருக்கணும்னா வருமானம் இருக்கணும் இல்லையா, வருமானத்திற்கு கண்டிப்பாக இப்போது சிம்மராசிக்காரர்களுக்கு குறை இருக்காது. அவரவருடைய தகுதிக்கேற்ப நூற்றுக்கணக்கிலோ ஆயிரக்கணக்கிலோ லட்சக்கணக்கிலோ கோடிக்கணக்கிலோ வருமானங்கள் வரக்கூடிய தன்மைகள் இன்னும் ஒரு 3 வார காலத்திற்குள்ள கண்டிப்பாக அத்தனை சிம்மராசிக்காரர்களுக்கும் நிச்சயமாக உண்டு. அந்த அமைப்பில் வருமானம் வந்தாலும் கூட அதில் பெரும்பகுதி நற்செலவுகள் இருக்கக்கூடிய அமைப்பு. சிலருக்கு வீடு வாங்குவதற்கான அட்வான்ஸு, நிலம் வாங்குவதற்கான அட்வான்ஸு அல்லது வீட்டையே முடிப்பதற்கான மொத்த தொகையை அப்படியே பண்ணக்கூடிய ஒரு நிலைமை, சிலருக்கு வீட்டுக்கு பொருள் வாங்கக்கூடிய ஒரு நிலைமை. வீட்டிற்கு தேவையான கணவன் கேட்டார், மனைவி கேட்டார், அவர்கள் விரும்பி கேட்ட ஒன்றை ரொம்ப நாளாக வாங்கி கொடுக்கணும்னு நினச்சிட்டு இருக்கிறேன், இன்றைக்கோ நாளைக்கோ ஓய்வு நாளில் டக்குன்னு போனோமா அவங்க ஒரு
இன்ப அதிர்ச்சியாக அவங்க கேட்டதை வாங்கி கொடுத்தோமா என்கின்ற மாதிரியாக ஒரு பொருளை வாங்குவதற்கு வசதிகள் வரக்கூடிய பணவரவுகள் இருக்கக்கூடிய ஒரு சுப நாளாக இந்த நாள் அமைஞ்சிருக்குங்க. கடந்த காலத்தில் சகோதர சண்டை போன்றவைகள் இருந்தவர்கள், ஒரு சித்தப்பா பெரியப்பா மக்கள், அண்ணன் தம்பி என்று சொல்லப்படக்கூடிய பங்காளி உறவுகளின் மூலமாக ஏதேனும் கருத்து வேற்றுமை இருந்தவர்களுக்கு கூட விட்டு கொடுத்து போவதன் மூலம் இருவரும் நன்றாக இருப்போம் என்கின்ற சில நிலைகளில் உங்ககிட்டயே மாற்றம் வந்து நீங்களே முன்னெடுத்து மற்றவர்களோடு சமாதானமாக போகக்கூடிய அருமையான நல்ல நாளாக அமைஞ்சிருக்குங்க அத்தனை சிம்மராசிக்காரர்களுக்கும் இன்றைக்கு. கன்னிராசிக்காரர்களுக்கு வெற்றிகள் கிடைக்கக்கூடிய அற்புதமான நல்ல நாளாக இந்த நாள் அமைஞ்சிருக்குங்க. லாபாதிபதி 11ஆம் இடத்திலேயே சுபச்சந்திரனாகி அதை விட மேலாக அவருக்கு மிகவும் பிடித்த நண்பரான செவ்வாயோடு சேர்ந்து மங்கள யோகத்தில் இருக்கிறார். மனங்களை ஜெயிக்கக்கூடிய அற்புதமான நல்ல நாளாக இந்த நாள் கன்னிராசிக்காரர்கள் எல்லோருக்குமே அமைஞ்சிருக்கு. விட்டு கொடுப்பவர்கள் கெட்டு போவதில்லை என்கின்ற அமைப்பிற்கு ஏற்ப உங்களை முன்னாடி தவறாக விமர்சனம் பண்ணவங்க, உங்களை தவறாக புரிஞ்சுக்கிட்டு இருந்தவங்க, அல்லது உங்களோடு தவறான ஒரு நிலைமையில் சண்டை போட்டு கொண்டிருந்தவர்கள் எல்லாரையும் இன்றைக்கு மறப்போம் மன்னிப்போம் என்கின்ற நிலையில் அரவணைத்து ஒரு ஆறுதல் சொல்லக்கூடிய ஒரு அற்புதமான நல்ல நாளாக இந்த நாள் அமைஞ்சிருக்கு. 11ஆம் இடம் எப்போவுமே வெற்றியை கொடுக்கக்கூடிய ஒரு இடம். அவரவருடைய வயதிற்கு ஏற்றாற் போல உங்களுடைய மனசில் எதை வெற்றி கொள்ள வேண்டும் என்கின்ற எண்ணத்தில் இருக்கிறீர்களோ அவைகளெல்லாம் வெற்றி கொள்ள ஆரம்பிக்கின்ற முதன்மை நாளாக இந்த நாள் அமையும். இன்றைக்கே உங்களுக்கு வெற்றிகள் கிடைக்கும் அப்படின்னு நான் கன்னிராசிக்காரர்களுக்கு சொல்ல மாட்டேன். ஆனால் எப்போவுமே ஒரு வெற்றியை நோக்கி ஒரு படிக்கட்டு எடுத்து வைக்கிறோம் இல்லையா, ஒரு நடை, ஒரு அடி முன்னெடுத்து வைக்கிறோம்னு சொல்கிறோம் இல்லையா, அந்த மாதிரியாக வெற்றியை நோக்கி ஒரு படி, ஒரு அடி முன்னடி எடுத்து வைக்கக்கூடிய ஒரு சிறப்பு நல்ல நாளாக இந்த நாள் கன்னிராசிக்காரர்கள் எல்லோருக்கும் அமைஞ்சிருக்கு. கடந்த காலத்தில் அண்ணன் அக்கால் மூலமாக ஏதேனும் சோதனைகளை சந்தித்தவர்கள், அண்ணன் அக்காலோடு உறவுகள் சரியில்லாமல் இருந்தவர்களுக்கு அதற்கான மாற்றங்கள் நிச்சயமாக வரும். சட்ட போராட்டங்களில் இருக்கக்கூடியவர்களுக்கு சில திசையில் திக்கு தெரியாத காடுன்னு சொல்லுவோம். இந்த பிரச்சனையை எப்படி முடிக்கிறதுன்னு தெரியாமல் இருந்தவர்களுக்கு ஒரு வழிகாட்டுதல்கள், வரிமுறைகள் தெரியக்கூடிய நாளாக இந்த நாள் அமைந்திருக்கிறது. அடுத்த வாரத்திலிருந்தே சிகப்பு நிற கட்டிடங்கள் சார்ந்த தொழில் அமைப்புகளோடு தொடர்பு கொண்டவர்களுக்கு மிகப்பெரிய நல்ல முன்னேற்றங்கள் இருக்கும். வாடகைதாரர்கள் அல்லது வீட்டுக்கு சொந்தக்காரர்கள் போன்றவர்களோடு வழக்குகள் இருந்தவர்களுக்கு இந்த வாரத்திலேயே சுமூக தீர்வுகள் வரக்கூடிய தன்மைகள் மிகச்சிறப்பாக இருக்கிறது. ஒரு கூட்டு தொழில் சம்பந்தப்பட்ட விஷயங்களில் டிஸ்கஸ் இருக்கிறவங்களுக்கு, கூட்டு தொழில் பண்ணலாமா வேண்டாமா என்கின்ற எண்ணத்தில் இருப்பவர்களுக்கு தாராளமாக அந்த கூட்டு தொழில் பண்ணலாம். இவரை நம்பலாம், இவரை நம்பக்கூடாது என்கின்ற ஒரு தெளிவான முடிவுகள் வரக்கூடிய நாளாகவும் நிச்சயமாக இந்த நாள் இருக்குங்க. கன்னிராசிக்காரர்களுக்கு இப்போது கோச்சார அமைப்புகள் பெரிய அளவில் சோதனைகளை கொடுக்க இல்லை அப்படிங்கிறது தான் உண்மை. எப்போவுமே 6ஆம் இடம் ஒரு நிலையில் நல்ல பாவக்கிரகங்களுடைய ஆளுமையில் இருக்கும்போது பெரிய சோதனைகள் கண்டிப்பாக வந்து விடாது. அடுத்தடுத்து வரக்கூடிய மாற்றங்களின் மூலமாக நல்ல பெயர்ச்சிகள் இருக்கின்ற காரணத்தினால கன்னிராசிக்காரர்களுக்கு தொட்டது துலங்கக்கூடிய வெற்றிகள் கிடைக்கக்கூடிய மனக்கட்டுப்பாட்டின் மூலமாக நீங்கள் மற்றவர்களை ஜெயிக்கக்கூடிய யோக நாளாக அமைஞ்சிருக்குங்க இன்றைக்கு. துலாம் ராசிக்காரர்களுக்கு ஜீவனாதிபதியாகிய சந்திரன் அந்த 10ஆம் இடத்திலேயே ஆட்சி பெற்றிருக்கக்கூடிய சிறப்பு நல்ல நாளாக இந்த நாள் அமையும். யோகமுள்ள நாளாக கூட இந்த நாளை சொல்லலாம். குறிப்பாக ஆற்றங்கரையோரம் தொழிலை வைத்திருக்கக்கூடியவர்கள், கடல் தாண்டி இருக்கக்கூடிய கப்பல் சார்ந்த, துறைமுகம் சார்ந்த அல்லது கடல்வாழ் உயிரினங்கள் சார்ந்த மீனவ பெருமக்கள் எல்லோருக்குமே இன்றைக்கு நல்ல லாபங்கள் கிடைக்கக்கூடிய யோக நாளாக இந்த நாள் அமையும். 10ஆம் இடம் இன்றைக்கு சுபத்துவத்தை அடைந்திருக்கின்ற காரணத்தினால் வியாபார பெருமக்கள், விவசாயிகள், சொந்த தொழில் வைத்திருக்கக்கூடியவர்கள் எல்லாருக்குமே ஒரு நிறைவான ஒரு நல்ல மாற்றம் இருக்கக்கூடிய நாளாகவும் துலாம் ராசிக்காரர்களுக்கு இப்போது சொல்லலாம். துலாம் ராசிக்காரர்களுக்கு இன்னும் 3 வருடங்களுக்கு கிரக மாற்ற அமைப்புகள், கிரக பெயர்ச்சி அமைப்புகள் சாதகமாகவே இருக்கின்றன என்பதால் அவரவருடைய பிறந்த ஜாதக வலிமைக்கேற்றார் போல வியாபாரம் செய்து கொண்டிருக்கக்கூடியவர்கள் எல்லாருக்குமே தொழிலை விரிவாக்கம் செய்யக்கூடிய ஒரு அமைப்புகள், புதிய கிளை ஆரம்பிக்கலாம், ஒரு டீலர்ஷிப் புதுசாக கிடைக்கும். ரொம்ப நாள் அந்த டீலர்ஷிப் ஒன்று கிடைக்கணும்னு நினச்சிக்கிட்டு இருக்கிறாங்க, அது ட்ரை பண்ணிக்கிட்டே இருக்கேன், முடியவே மாட்டேங்குது. அவங்களுக்கெல்லாம் இந்த வாரத்திலேயே அந்த டீலர்ஷிப் கிடைக்கக்கூடிய தன்மை, அப்டேட் ஆகக்கூடிய அமைப்பு. அந்த காலம் மாதிரி இப்போ இல்லைங்க வியாபாரம், யாருமே கடைக்கு வர்றதெல்லாம் இப்போ குறைஞ்சி போச்சு, எல்லாருமே இருக்கின்ற இடங்கள்லேயே வீடுகளிலேயே பொருட்களை வாங்கிக்கிறாங்க, நம்மளும் உலகத்தோடு ஒட்டி போகணும் இல்லையா, அப்போதான ஒரு முன்னேற்றம், நானும் அந்த மாதிரியான ஒரு முயற்சியில் இறங்கியிருக்கிறேன் என்கின்ற மாதிரியாக தன்னுடைய வியாபாரத்திலேயோ தன்னுடைய தொழிலையோ புதிய முயற்சிகளை செய்யலாமா என்கின்ற முயற்சிகளை மேற்கொண்டிருக்கின்ற அனைவருக்குமே அந்த முயற்சிகள் பலிக்கக்கூடிய வியாபாரம், தொழில் இனிமே நல்லா இருக்கும் என்கின்ற ஒரு யோகமான அமைப்புகள் உருவாகக்கூடிய, குறிப்பாக மனசில் நல்ல ஐடியாக்கள்
ஐடியாக்கள் வரக்கூடிய அமைப்பு. நல்ல எண்ணங்களும் நல்ல விதமான சிந்தனைகளும் வரும்போதே உங்களுக்கு பாதி வெற்றிகள் வந்துவிட்டன என்பது தாங்க உண்மை. அந்த மாதிரி தொழில் நன்றாக இருக்கக்கூடிய வியாபாரம், விவசாயம் போன்ற துறைகளில் துலாம் ராசிக்காரர்கள் சாதிக்கக்கூடிய மாற்றங்கள் நிறைந்த நல்ல நாளாக இந்த நாள் அமைஞ்சிருக்குங்க. பெண்கள் சார்ந்த விஷயங்களில் கூட இப்போது ஒரு சிறப்பு நன்மைகள் ஏற்படும். அக்காள் தங்கைகள் மூலமாக கொஞ்சம் சோதனைகளை அனுபவித்தவர்கள், பெண்வழி உறவுகளின் மூலமாக சித்திகள், அத்தைமார்கள் போன்றவர்களின் மூலமாக கருத்து வேற்றுமைகள் இருந்தவங்க, அல்லது அவங்க கிட்ட சொத்தை பகிர்ந்து கொள்ளுகிறதுல ஏதேனும் ஒரு வழக்கு சார்ந்த விஷயங்கள், அல்லது இவங்க ஒத்துக்க மாட்டேன்றாங்க, இவங்க கையெழுத்து போட மாட்டேன்றாங்க, இந்த மாதிரி பெண்களின் மேலே மன வருத்தம் அடைந்திருக்கக்கூடிய துலாம் ராசிக்கார ஆண்களுக்கு இந்த நாள் கொஞ்சம் சிறப்பான நாளாக இருக்கும். இன்றைக்கு நீங்கள் பேசி பார்ப்பதன் மூலமாக உங்களுடைய நியாயமான எண்ணங்களை உறவுகள் புரிந்து கொண்டு உங்களுக்கு ஏற்றாற் போல மாறக்கூடிய நாளாகவும் இந்த நாள் அமைஞ்சிருக்கு. துலாம் ராசிக்காரர்களுக்கு கடந்த காலங்களில் இருந்து வந்த சோதனைகள் எதுவும் இல்லாமல் எதிர்காலம் நன்றாக இருக்கும் என்கின்ற நம்பிக்கையும் அதற்கேற்ற வழிகளும் தெரியக்கூடிய யோக நாளுங்க இன்றைக்கு. விருச்சிகராசிக்காரர்களுக்கு பாக்கியாதிபதியாகிய சந்திரன் 9ஆம் இடத்தில் இருக்கக்கூடிய ஒரு அருமையான நல்ல நாள் இன்னைக்கு. இதில் கூடுதல் போனஸாக என்ன சொல்லலாம்னா, ராசிநாதன் நீச்சத்தில் இருப்பவர் இப்போது நீச்சபங்க ராஜயோகம் என்கின்ற சந்திரனோடு சேர்ந்திருப்பதால் ஏற்படக்கூடிய ஒரு உன்னத யோக அமைப்புகளையும் இன்றைக்கும் நாளைக்கும் அடைகிறாருங்க. அப்போ மனசு கொஞ்சம் சந்தோஷமாக இருக்கக்கூடிய, பாக்கியங்கள் எல்லாம் தடையில்லாமல் கிடைக்கக்கூடிய ஒரு யோக நாளாக இந்த நாளை சொல்லிடலாம். கடந்த சில மாதங்களாகவே விருச்சிகராசிக்காரர்கள் பெருசாக நல்லா இல்லை அப்படிங்கிறதாங்க உண்மை. எப்போதெல்லாம் ராசிநாதன் வலுவிழக்கிறாரோ அப்போதெல்லாம் அந்த ராசிக்காரர்களுக்கு அப்படி ஒன்றும் நல்லது நடக்காது. பிறந்த ஜாதக அமைப்பிற்கேற்றார் போல் ஒவ்வொருவருக்கும் ஒவ்வொரு விதமான பிரச்சனைகள் கண்டிப்பாக இருக்கும். இப்போ கூட சில மன அழுத்தங்களில் தான் விருச்சிகராசிக்காரங்க இருக்கிறீங்க. அதிலிருந்து படிப்படியாக தீர்வுகள் வரக்கூடிய அமைப்புகள் இப்போது உண்டு. எந்தெந்த இடத்துல யார் யாருக்கு என்னென்ன கிடைக்கலையோ, எது நமக்கு தேவைன்னு நினைக்கிறீங்களோ, இன்னொன்று கூட பெரியவங்க சொல்லுவாங்க பாருங்க, கிட்டாதாயின் வெட்டன மர அப்படின்னு சொல்லுவாங்க. அதாவது கிடைக்காதுன்னு தெரிஞ்சதுன்னா அதை உடனே மறந்து விடுவது நல்லது என்பது தான் இந்த பழமொழியோட ஒரு பொருள். அந்த மாதிரியான ஒரு மனதிற்கு அமைதியான சூழல்கள் இருக்கக்கூடிய, இதைத்தான் செய்யலாம், இதை செய்ய வேண்டாம் என்கின்ற மாதிரியாக தீர்வுகள் வரக்கூடிய, தெளிவுகள் இருக்கக்கூடிய ஒரு சிறப்பு நல்ல நாளாக இந்த நாள் அமைஞ்சிருக்குங்க. தந்தை வழி உறவுகள் நல்லா இருக்கும். அப்பாவை பற்றி கவலைப்பட்டு கொண்டிருந்தது இப்போது நல்லபடியாக இருக்கக்கூடிய தன்மைகள் உண்டு. இன்னும் சிலருக்கு பார்த்தீங்கன்னா வேலை சார்ந்த விஷயங்களில் இதுவரைக்கும் இருந்து வந்த மன அழுத்தம் விலகும். இந்த வேலை தான் கிடைக்கணும், இங்கே தான் போகணும் என்கின்ற மாதிரியாக இருந்து அரசு வேலை சார்ந்த அமைப்புகளில் ஏமாற்றங்களில் இருந்து உண்டு கொண்டிருந்த இளைய பருவ விருச்சிக ராசிக்காரர்களுக்கு இனிமே நல்லதுகள் நடக்கக்கூடிய, வேலை கிடைப்பதற்கான வாய்ப்புகள் இருக்கும் அற்புதமான மாற்றங்கள் நிறைந்த நல்ல நாளாக இந்த நாள் அமைஞ்சிருக்கு. ஒரு 40-50 வயதுக்கு மேற்பட்டவர்களுக்கு ஆன்மீக அனுபவங்கள் இருக்கும், நல்ல வழிகாட்டுதல்கள் இருக்கும். இவர்தான் குரு அல்லது இவருடைய பேச்சை கேட்கலாம். நம்ம மேலே உள்ள அக்கறை உள்ள ஒரு ஆட்களுடைய அறிமுகம், அவர்களுடைய தொடர்புகள் கிடைக்கக்கூடிய தன்மை, சில உயரதிகாரம் படைத்தவர்களிடமிருந்து அனுகூலமான சில விஷயங்கள், நமக்கு தேவையான ஒரு விஷயத்தை அவங்க செஞ்சு கொடுக்கறது போன்ற அமைப்புகள், சிலருக்கு குலதெய்வ தரிசனம் கிடைக்கக்கூடிய ஒரு நல் வாய்ப்புகள் இருக்கக்கூடிய தன்மை, ஸ்ரீ மகாபெரியவர், ஸ்ரீ ரமணர் போன்ற நம்ம மண்ணில் வாழ்ந்து மனிதர்களாக பிறந்து அவதாரங்களாகி தெய்வங்களாக மறைந்த பெரியவர்களுடைய அதிஷ்டானங்களை போய் பார்க்கக்கூடிய சில வாய்ப்புகள் என அனைத்து விருச்சிக ராசிக்காரர்களுக்கும் அவரவருடைய நன்மைக்கான ஒரு ஆரம்பங்கள் இருக்கக்கூடிய, பாக்கியங்கள் அனுபவிப்பதற்கு இதுவரைக்கும் இருந்து வந்த தடைகள் விலகக்கூடிய அற்புதமான நல்ல நாளாக அமைஞ்சிருக்குங்க விருச்சிக ராசிக்காரர்கள் எல்லோருக்குமே இன்றைக்கு. தனுசு ராசிக்காரர்களுக்கு சந்திரன் 8இல் மறைகின்ற சந்திராஷ்டம நாள் இன்றைக்கு. நல்ல வேளையாக அவர் அங்கே வளர்பறை அமைப்புகளில் இருக்கிறார். மங்கள யோகத்தோடு செவ்வாயோடு சேர்ந்து இருக்கிறார். பொதுவாகவே இன்றைக்கும் சந்திராஷ்டமம், நாளைக்கும் சந்திராஷ்டமம், இந்த 2 நாட்களும் உங்களுக்கு சந்திராஷ்டம நாட்களாக இருக்கும். சந்திரன் 8இல் மறையும் போது ஒரு மிக முக்கியமான அமைப்பாக நம்முடைய ஜோதிட மூல சாஸ்திரங்கள் என்ன சொல்லுது அப்படின்னு பார்த்தா, மனம் கொஞ்சம் தெளிவில்லாத ஒரு குழப்பமான நிலைமையில் இருக்கும் அப்படிங்கிறது உண்மைதாங்க. ஒரு இடத்துல இந்த முடிவு எடுக்கிறதா, அந்த முடிவு எடுக்கிறதா, வேலையை இன்னைக்கு விட்டுறலாமா, தொழில் இன்னைக்கு ஆரம்பிக்கலாமா, ஒருத்தருக்கு ப்ராமிஸ் கொடுக்கறது, இன்னைக்கு வாங்க நான் இன்னைக்கு செஞ்சு தரேன், அல்லது நமக்கு முடியாததை தாண்டி வேறு விதமான
விதமான சில விஷயங்களில் ஒரு குருட்டு நம்பிக்கைன்னு சொல்லுவாங்களே, அந்த குருட்டு நம்பிக்கையின் அடிப்படையில் ஏதாவது செய்கிறது, இந்த மாதிரியான விஷயங்களை கண்டிப்பாக ஒதுக்கி வைக்க வேண்டிய, தள்ளி வைக்க வேண்டிய நாளாக இந்த நாள் அமைஞ்சிருக்குங்க. ஏதாவது ஒரு வகையில் ஒரு டிஸ்டர்ப்டு அவங்களுடைய தசாபுக்தி அமைப்புகளுக்கு ஏற்ப கண்டிப்பாக ஏற்படும். ஆகவே கொஞ்சம் பொறுமையும் நிதானமும் கவனமும் தேவைப்படுகின்ற நாளாக இந்த நாள் அமைஞ்சிருக்கு. பண விவகாரத்தில் ரொம்ப கவனமாக இருங்க. ஒரு பேச்சுவார்த்தை இல்லாமல் அந்த கொடுக்கல் வாங்கல, கையெழுத்து வாங்காமல் கொடுக்கறதுன்னு சொல்லுவாங்கள்ல, பிறரை நம்பி செய்யக்கூடிய விஷயங்கள்னு சொல்லுவாங்க. ஏதோ ஒரு கேட்டார் கொடுத்தேன், அவர் இப்படி பண்ணுவார்னு தெரிலன்னு பின்னாடி பேசுவோம்ல, அந்த மாதிரியான ஆரம்ப நாட்களில் தான் இப்படி தான் இருக்கும். ஆக பணத்தை ஒருத்தருக்கு நம்பி கொடுப்பது, அல்லது வங்கிக்கு பணம் போட, பேங்க்கில் போய் பணம் போட போகிறேன், ஏடிஎம்மில் போய் பணம் எடுக்க போகிறேன், இந்த மாதிரியான நேரங்களில் மற்றவங்ககிட்ட அந்த பின் நம்பரை சொல்கிறது, இந்த மாதிரியாக ஒருவரை நம்பி செய்யக்கூடிய விஷயங்களில், பண விவகாரங்களில் இன்றைக்கும் நாளைக்கும் கண்டிப்பாக தனுசு ராசிக்காரர்கள் செய்யக்கூடாது. ட்ராவல் விஷயங்களில் கூட ஒரு பயணம் போகும்போது ஒரு நான் பொருள் எடுத்துகிட்டு போகிறேன், நகை எடுத்துகிட்டு போகிறேன், அந்த மாதிரி நேரங்களில் இரவு நேர பயணங்களுக்கு போகிறவங்க அந்த பணம் நகையின் மீது கொஞ்சம் கவனமாக இருக்க வேண்டிய அமைப்புகள் கண்டிப்பாக உண்டு. சோஷியல் மீடியாவில் கூட பார்த்தீங்கன்னா இப்போ வரக்கூடிய ஃபோன் கால்ஸ் எல்லாம் நிறைய ஃபேக் கால்ஸாக வருதுங்களே இல்லையா, அந்த லிங்க் அழுத்து, இந்த லிங்க் அழுத்து, அந்த ஓடிபி சொல்லுங்கள், 16 நம்பரை சொல்லுங்கள் என்கின்ற மாதிரியாக நம்ம ஏதோ ஒரு வேறு வேலையில் இருப்போம், ஒரு பேங்க்லேருந்து ஃபோன் பண்ணுறதா ஒரு ஃபேக் கால் வரும். இந்த மாதிரியான கால்களை அட்டன் பண்ணி அதன் மூலமாக பண இழப்பு ஏற்படுவதும் இந்த மாதிரியான சந்திராஷ்டம நாட்களில் தான். ஆகவே சந்திராஷ்டம நாள் என்பது நம்முடைய மனத்தை நம்ம கண்ட்ரோலுக்குள்ளே கூடுமான வரைக்கும் வச்சிருக்கக்கூடிய அமைப்புகள் உண்டு. கிரெடிட் கார்டுன்றதை அடிக்கடி நான் இந்த இடத்துல வலியுறுத்தி சொல்லுவேன். நமக்கு தாராள மனசு, எப்போவுமே தனுசு ராசிக்காரர்கள் கொஞ்சம் தாராள மனப்பான்மை கொண்டவர்களாகவும் இருப்பீங்க. அடுத்தவர்களுக்காக வாழணும், அடுத்தவங்க நல்லா இருக்கணும்னு நினைக்கிறவங்க பெரும்பாலும் தனுசு ராசிக்காரர்களாக இருப்பீங்க. அடுத்தவர்களுக்கு உதவி செய்ய போய் மாட்டிக்கிறதும் நீங்களாக தான் இருப்பீங்க. ஆகவே உதவி செய்வதில் கூட பாத்திரம் அறிந்து பிச்சையிடு என்கின்ற ஒரு வார்த்தையை, ஒரு பழமொழியை நினைவுக்கு வைத்து கொள்ள வேண்டிய சந்திராஷ்டம நாளுங்க தனுசு ராசிக்காரர்கள் எல்லோருக்குமே இன்றைக்கு. மகர ராசிக்காரர்களுக்கு 7ஆம் இடத்துல வலிய நிலைமையில் சந்திரன் நல்ல அமைப்பாக இருக்கக்கூடிய ஒரு சிறப்பு நாள் இன்றைக்கு. சந்திரமங்கல யோகம் இன்றைக்கு 7ஆம் இடத்தில் இருக்க ராசியை வளர்பறை சந்திரனாகி அவர் பார்ப்பது என்பது மிகப்பெரிய நல்ல முன்னேற்றத்தை கொடுக்கக்கூடிய ஒரு அமைப்பு. கூட்டுத் தொழிலில் நல்ல முன்னேற்றம் இருக்கும். நண்பர்கள் கை கொடுக்கக்கூடிய தன்மைகள் இன்றைக்கு இருக்கும். ஏற்கனவே ஒரு நிலையில் கைவிட்டு போன சில விஷயங்கள் இன்றைக்கு கைவரக்கூடிய ஒரு நல்ல நாளாக இந்த நாள் அமைஞ்சிருக்கு. மனைவி பேரில் தொழில் வச்சிருக்கக்கூடியவர்கள் கடந்த ஒரு 2-3 வருஷமாகவே தொழில் நல்லா இல்லை, 2-3 வருஷம் என்ன, ஒரு 5 வருஷமாகவே அப்படி ஒன்றும் மகர ராசிக்காரர்களுக்கு பெரிய நல்ல முன்னேற்றங்கள் இல்லை என்பது தான் உண்மை. இந்த படிப்படியாக எல்லாமே இனிமேல் நல்லா இருக்க போகிறதுன்ற நம்பிக்கை வந்தாச்சு. நம்பிக்கை வந்த உடனே அதுக்கடுத்து நல்லதுகள் நடக்கணும் இல்லையா? இந்த மாதிரியான சூழ்நிலையில் கடந்த காலத்தில் குடும்பத்தில் தோற்றவங்க, வேலையில் தோற்றவங்க, தொழில் வியாபாரம் போன்ற அமைப்புகள் சரியாக இல்லாமல் இருப்பவர்கள், தசாபுக்தியின் அடிப்படையில் கடந்த 7-8 வருடங்களாகவே எனக்கு எந்த நல்லதும் நடக்கலைங்க ஐயா, கூடவே இந்த 7.5 சனி வேற சேர்ந்துக்கிச்சு, நான் ரொம்ப ஓரளவில் கஷ்டத்தில் இருக்கிறேன், இந்த மாதிரியான மாற்றங்களை எதிர்பார்த்து காத்து கொண்டிருக்கின்ற மகர ராசிக்காரர்கள், குறிப்பாக திருவோணம் நட்சத்திரத்திலையும் அந்த உத்திராடம் நட்சத்திரம் அவிட்ட நட்சத்திரத்திலையும் பிறந்தவர்கள் எல்லாருக்குமே மிகப்பெரிய நல்ல மாற்றங்கள் ஏற்படக்கூடிய, முன்னேற்றத்திற்கான ஆரம்பங்கள் இருக்கக்கூடிய யோக நாளாக இந்த நாள் அமைஞ்சிருக்குங்க. கூட்டு முயற்சிகள் பலிக்கும். நண்பர்களால் இதுவரைக்கும் இருந்து வந்த தொல்லைகள் விலகி அவர்கள் மூலமாக நன்மைகள் நடக்கக்கூடிய அமைப்புகள் உண்டு. புதிய அறிமுகங்கள் இந்த வாரத்திலேயே ஏற்படக்கூடிய சில நிலைகளும் உண்டுங்க. ஆட்கள் தான் அறிமுகம் ஆவாங்கன்னு இல்லை, பணம் சம்பாதிக்கக்கூடிய வழிமுறைகளே இப்போது இந்த இடத்துல இப்படி பண்ணலாங்க. ஷேர் மார்க்கெட்லாம் இனிமேல் நல்லா இருக்க போகுது. கடந்த காலங்களில் பங்குச்சந்தையில் ரொம்ப பெரிய அளவில் லாஸ் ஆகி போச்சு. இதை பண்ணினேன், அதை பண்ணேன், தொட்டதெல்லாம் தொலைங்கலை, எங்கே தொட்டாலும் லாஸு, இதுக்கு மேலே ஒரு நஷ்டம் வரவே முடியாது என்கின்ற நிலைமையில் இருந்து வந்த அத்தனை மகராசிக்காரர்களுக்கும் வயதிற்கு ஏற்றாற் போல நல்லவைகள், நல்ல மாற்றங்கள், வருமானம் வரக்கூடிய வழிமுறை அமைப்புகள் தெரியக்கூடிய யோக நாளாக இந்த நாள் அமையும். இளைய பருவத்தினருக்கு வாழ்க்கை துணை யார் என்பதை அடையாளம் காட்டக்கூடிய அமைப்பு இந்த ஒரு மாதத்திற்குள்ளேயே கண்டிப்பாக வரும். இந்த வருஷத்திலேயே கல்யாணம் நடந்துடும் என்பதற்கான உறுதி நிகழ்ச்சின்னு சொல்லுவோம் இல்லையா, நிச்சயார்த்தம் போன்ற அமைப்புகள். வீட்டில் ஒரு 3 வருஷமாகவே மேலச்சத்தமே கேட்கலைங்க, ஒரு சுப விஷயங்களே கண்டிப்பாக இல்லைங்க, எல்லா நிலைமையிலையும் தடங்கள்னு இருந்தவர்களுக்கு மகனுக்கோ மகளுக்கோ திருமணம் செய்து பார்க்க வேண்டிய நல்ல அமைப்புகள் உருவாகக்கூடிய நாளாகவும் இந்த நாள் அமைஞ்சிருக்குங்க. மகரத்திற்கு இனிமேல் கஷ்டங்களே இல்லை என்பதை உங்களுடைய மனம் உணரக்கூடிய சிறப்பு நல்ல நாளுங்க இன்றைக்கு. கும்பராசிக்காரர்களுக்கு 6ஆம் அதிபதியான சந்திரன் மங்கள யோகத்தோடு 6ஆம் இடத்திலேயே ஆட்சி நிலையில் இருக்கக்கூடிய யோக நாள் இன்றைக்கு.
10ஆம் அதிபதியும் 6ஆம் அதிபதியும் இன்றைக்கு சேர்ந்திருக்கிறார்கள் என்பது தொழில்துறை முன்னேற்றங்களை அற்புதமாக நல்ல விதத்தில் நடத்தி வைக்கக்கூடிய சிறப்பு நாள் இன்றைக்கு. கும்பத்திற்கு சமீபத்தில் தான் ஜென்மச்சனி முடிஞ்சிருச்சு. அதனால் இனிமேல் பெரிய கஷ்டங்கள் கண்டிப்பாக எதுவுமே இருக்காது. தொழில் முன்னேற்றங்கள் இனிமேல் நன்றாக இருக்கும். கடன் தொல்லைகளில் இருந்தவங்க எல்லாருக்குமே அந்த கடன் தொல்லைகளை தீர்க்கக்கூடிய அளவிற்கு வருமானம் வரக்கூடிய சூழல். கடனை தீர்க்கணும்னா வருமானம் வரணும், வேறு வழியே இல்லை. ஏதாவது ஒரு ரூபத்தில் பணம் வரணும் இல்லையா? அப்போ அந்த பணம் வருவதற்கான வழிகள் எப்படி இது பண்ணணும், நம்ம எந்த விதத்தில் போகலாம், யாரை நம்பலாம் யாரை நம்பக்கூடாது என்கின்ற மாதிரியாக பணம் வரக்கூடிய வழிகள் அடையாளம் காட்டப்படக்கூடிய ஒரு யோக நாளாக இந்த நாள் அமைஞ்சிருக்குங்க. எதிர்ப்புகள் விலகக்கூடிய, எதிர்ப்புகளை ஜெயிக்கக்கூடிய அமைப்புகளும் இன்றிலிருந்து அப்படியே கும்பராசிக்காரர்களுக்கு ஆரம்பிக்குது. கடந்த 2 வருடங்களாக யாரையுமே சந்திக்க முடியாமல் எல்லார்ட்டையுமே தோற்று போய் எல்லாத்துலேயுமே தோற்று போய் மனக்கட்டுப்பாடு இல்லாத ஒரு சூழ்நிலைகளில் போய் மாட்டிக்கிட்டு எதை பண்ணுறது எதை பண்ணக்கூடாது என்கின்றது தெரியாத ஒரு அடையாளம் தெரியாத அமைப்புகளில் இருந்து வந்த அத்தனை கும்பராசிக்கார இளைய பருவத்தினருக்கும் எதிர்ப்புகள் தணியக்கூடிய அமைப்புகள், மற்றவர்கள் உங்களை புரிஞ்சிக்கிற ஒரு நல்ல சூழல்கள் உருவாகக்கூடிய யோக நாளாகவே இந்த நாள் கண்டிப்பாக அமையுங்க. ஒரு குடும்பத்திலேயோ அல்லது அலுவலகத்திலேயோ வேலையில் கூட இவர் இதை செய்ய மாட்டார் அப்படின்ற மாதிரி உங்களை ஒதுக்கி வச்சுருந்தவங்களாம் இப்போ உங்களுடைய திறமையை வெளிக்காட்டக்கூடிய சந்தர்ப்பங்கள் கிடைச்சி எதிரியும் நண்பனாகக்கூடிய நாளாக இந்த நாள் அமையும். ஒருவேளை இவர் இப்படி செஞ்சிருக்க மாட்டாரோ என்கின்ற மாதிரி இன்னொரு வாய்ப்புகள் கிடைக்கக்கூடிய நாளாக கூட இந்த நாளை சொல்லலாம். உங்கள் மேலே ஒரு தவறான அபிப்பிராயத்தை கொண்டிருந்தவர்கள் எல்லோருமே உங்களுடைய நல்ல குணத்தை புரிந்து கொண்டு உங்களுக்கு ஆதரவாக மாறக்கூடிய சூழல் உருவாகும் நல்ல நாளாக இந்த நாள் அமைஞ்சிருக்குங்க. ஒரு 50-60 வயதுக்கு மேற்பட்டவர்களுக்கு கடந்த ஒரு 6 மாதத்திற்கு மேலாக நோய் சார்ந்த விஷயங்கள் வந்தது இல்லையா? அந்த நோய் சார்ந்த விஷயங்களிலிருந்து மாறி ஆரோக்கியம் திரும்ப வருவதற்கான அற்புத மாற்றங்கள் நிறைய அருமையாக வரக்கூடிய நாளாக இந்த நாள் அமைஞ்சிருக்கு. எந்த மருத்துவ முறை நமக்கு ஏற்றது, அலோபதி பார்க்கலாமா, சித்தா பார்க்கலாமா, ஆயுர்வேதா பார்க்கலாமா, அக்குபஞ்சரில் தான் இது சரியாகுமா என்கின்ற மாதிரியாக எந்த மருத்துவ முறை நமக்கு ஏற்றது என்கின்ற அடையாளங்கள் 50-60 வயதுக்கு மேற்பட்டவர்களுக்கு தெரியக்கூடிய நல்ல நாளாக இந்த நாள் அமைஞ்சிருக்கு. சிலருக்கு வளர்ச்சிக்கான கடன்கள் ஏற்படத்தான் செய்யும். கடன் வாங்கிறதுக்கு இது வரைக்கும் தைரியம் இல்லாதவர்களுக்கு கூட பரவாயில்ல, இதை வாங்கினா அடைச்சிடலாம் என்கின்ற மாதிரியாக பழைய கடன்களை அடைப்பது, புதிய கடன்கள் உருவானாலும் பரவாயில்லை சம்பாதித்து விடலாம் என்கின்ற நம்பிக்கை வரக்கூடிய ஒரு முன்னேற்றமுள்ள நல்ல நாளாக அமைஞ்சிருக்குங்க. கும்பராசிக்காரர்கள் எல்லோருக்குமே இன்றைக்கு. மீனராசிக்காரர்களுக்கு பஞ்சமஸ்தானம்னு சொல்லப்படக்கூடிய 5ஆம் இடத்துல சந்திரன் வலுத்து இருப்பது ஒரு அதிர்ஷ்டத்தை தரக்கூடிய ஒரு நல்ல அமைப்பு. பொதுவாகவே வளர்பிறை சந்திரன் 5ஆம் இடத்துல, அதுவும் இன்றைக்கி நண்பரோடு சேர்ந்து மங்கள யோகத்தில் இருக்கிறார். உங்களுடைய ராஜயோகாதிபதியான 2-9 கூடிய செவ்வாயும் அங்கே மங்கள யோகத்தில் இருப்பது மிகப்பெரிய நிறைவுகளை கொடுக்கக்கூடிய அமைப்பு. பிள்ளைகளை பற்றின ஒரு மனக்குறை தீரும். பிள்ளைங்களுக்கு வேலை இல்லை, பிள்ளைங்களுக்கு வாழ்க்கை சரியாக இல்லை, பிள்ளையுடைய வளர்ச்சி நல்லா இல்லை. அந்த சின்ன சின்ன குழந்தைகளாக இருக்கட்டும், பருவ வயதில் இருக்கக்கூடிய குழந்தைகளாக இருக்கட்டும், குழந்தைகள் சார்ந்த விஷயம் இல்லை, வேலை இல்லை, வியாபாரம் இல்லை, தொழில் இல்லை, திருமணம் நடக்கலை, நடந்த திருமணத்தில் ஒரு நிலையற்ற தன்மை இருக்குது. இந்த மாதிரியாக பிள்ளைங்களை பற்றி எந்தெந்த இடத்துலலாம் நமக்கு மன கஷ்டம் இருந்ததோ அதெல்லாம் இன்னையிலிருந்து ஒரு 3 வார காலத்திற்குள்ளே தீரக்கூடிய அமைப்புகள் கண்டிப்பாக உண்டு. இளைய பருவத்தினருக்கு பார்த்திங்கன்னா அதிர்ஷ்டங்கள் செயல்படக்கூடிய நாளாக இந்த நாள் அமைஞ்சிருக்குங்க. ராசியிலேயே அங்கே சனியும் ராகுவும் இருப்பதால் சற்று குழப்ப நிலைமைகள் எல்லா மீன ராசிக்காரர்களுக்கும் இப்போதைக்கு வயதிற்கேற்றார் போல இருக்குது. இருள் கிரகங்கள் எப்போதெல்லாம் ராசியில் இருக்குதோ அப்போ நம்ம கொஞ்சம் டைவர்ஷன் ஆகிடுவோம். தேவையில்லாத சில விஷயங்களை செய்வோம், தேவையில்லாத ஒரு வாக்குறுதிகளை கொடுப்போம், தேவையில்லாத எண்ணங்கள் மனசில் வரும். ஆனால் இதற்கெல்லாம் சந்திரன் வலுவாக இருந்தாலே எதையும் எல்லை மீறி விடாமல் பார்த்து கொள்ளக்கூடிய தன்மைகள் கண்டிப்பாக உண்டு. இன்றைக்கு 5ஆம் இடம்னு சொல்லப்படக்கூடிய பூர்வ புண்ணிய அதிர்ஷ்டம் ஸ்தானம் இன்றைக்கு வலிமையாக இருப்பதால் பெரிய சோதனைகளோ பெரிய கஷ்ட நஷ்டங்களோ எதுவும் வந்து விடாமல் ஒரு பரம்பொருள் நம்மை இப்போ ஒரு பாதுகாக்கக்கூடிய அமைப்புகள் இருக்கக்கூடிய சிறப்பு நல்ல நாளாக இந்த நாள் அமைஞ்சிருக்குங்க. மருத்துவத்துறையில் இருக்கக்கூடியவர்களுக்கு இன்றைக்கு ஒரு நல்ல நாளாக இந்த நாள் அமையும். மாணவ கண்மணிகள் நீட்டுக்காக படிச்சுக்கிட்டு இருக்கிறவங்களுக்கு கூட எதிர்காலத்தில் நீட்டு கிடைப்பதற்கான அத்தனை வாய்ப்புகளும் உருவாகக்கூடிய சிறப்பு நாளாக இந்த நாள் அமைஞ்சிருக்கு. ஏற்கனவே மருத்துவர்களாக இருக்கக்கூடியவர்கள், மெடிக்கல் ஷாப் வச்சுருக்கக்கூடியவங்க, பார்மசி துறையில் இருக்கக்கூடியவர்கள், ஒரு நல்ல அமைப்பில் இருக்கக்கூடிய
இருக்கக்கூடிய செவிலியர்கள், கம்பவுண்டர்கள்னு சொல்லுவோம் இல்லையா, அந்த மருத்துவம் சார்ந்த துறைகளோடு இருக்கக்கூடிய அனைவருக்குமே கடந்த காலத்தில் இருந்து வந்த ஒரு பொருளாதார முன்னேற்றம் இல்லாத சூழ்நிலைகள் எல்லாம் மாறக்கூடிய ஒரு முதல் ஆரம்ப நாளாக இந்த நாள் அமையும். கடந்த காலத்தில் ஏதேனும் ஒரு சூழ்நிலையில் தாய் தந்தையரால் பாதிக்கப்பட்டிருந்தவர்களுக்கு இன்றிலிருந்து அதற்கான மாற்றங்கள் வரக்கூடிய சூழல் அமைந்திருக்கிறது. அப்பாவுடைய உடம்பு நல்லா இல்லை அல்லது அப்பாவுடைய சொத்துக்களை அனுபவிக்க முடியல, சித்தப்பா பெரியப்பாமார்கள் அவர்களுக்கு பிறந்தவர்கள் அந்த அண்ணன் தம்பி உறவுமுறை கொண்டவர்கள் எல்லோருமே கொஞ்சம் எதிர்ப்பாக இருக்கிறாங்க. குடும்பத்திற்குள்ளேயே காடு விஷயங்களில், வீடு விஷயங்களில் ஏதேனும் ஒரு சூழ்நிலையில் கடுமையான மனப்பிரச்சனைகள், கடுமையான ஒரு அமைப்புகள் இருக்கின்றன என்கின்ற ஒரு கவலைகளில் இருக்கக்கூடிய மீனராசிக்காரர்கள் எல்லோருக்குமே பிரச்சனைகள் தீரக்கூடிய ஆரம்பங்கள் இருக்கக்கூடிய நல்ல யோக நாளாக அமைஞ்சிருக்குங்க மீனராசிக்காரர்கள் எல்லோருக்குமே இன்றைக்கு.